கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 30 முதலாம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உம்மை போற்றுவேன், காரணம் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே. அதுதான் நினைவுக்கு வருது பழைய பாடல், நல்ல ஒரு பாடல். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆமா, உண்மையாகவே நாம் பாவச்சேற்றில் விழுந்து கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே நம்ம எல்லா நாற்றத்தையும் எல்லா துர்நாற்றத்தையும் அவர் ரத்தனால கழுவி பரிசுத்தமாக்கினார். அதான் இங்க சொல்றாரு சங்கீதக்காரன், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தன் நம்மை கை தூக்கி எடுத்தார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு வாலிபன் கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். ஆசாரியன் பார்த்துட்டு பக்கமா விலைக்கு போயிடறான். லேவியன் பார்த்துட்டு பக்கமா விலைக்கு போறான். மூன்றாவது சமாரியன் பார்த்துட்டு வந்து இறங்கி அவனுக்கு காயத்தை கழுவி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல ஏற்றி கொண்டு போய் சத்திரத்துல ஒப்பு கொடுத்து 2 காசை கொடுக்குறான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதிகமா செலவானா நான் திரும்பி வரும்போது கொடுத்து வரேன்னு சொல்லி பாருங்க. குற்றூராய் கிடந்த அந்த மனிதனை, வாலிபனை நல்ல சமாரியன் தூக்கி எடுத்தான். அதே போலதான் நாம் சாத்தானால் அடிபட்டு கிடந்த போது நல்ல சமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி தன் தோள் மேலே போட்டு நம்மை பராமரித்தார். ஆகவேதான் சொல்றாரு, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுவேன், துதிப்பேன். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம்மை தூக்கி எடுத்த நிலைமை உணர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபைச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.